பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இந்த உலகில் ஏறக்குறைய 10,000 வகையான பறவை இனங்கள் உள்ளன. எல்லா பறவை இனங்களும் முட்டையிடக்கூடியது. பறவை இனங்களுக்கு பற்கள் கிடையாது. பறவை இனங்களில் 10,000 பறவை இனங்களில் 1800 பறவை இனங்கள் உணவிற்காக அல்லது இனப்பெருக்கத்திற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு, ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு என இடம்பெயர்கின்றன. ஆர்க்டிக் டர்ன் என்ற பறவைதான் உலகிலேயே மிக நீளமாக தூரத்தை இடம்பெயர்ந்து செல்லும் பறவையாகும். இது வடக்கே உள்ள ஆர்க்டிக் பகுதியிலிருந்து தெற்கு கோளமான அண்டார்டிக் கண்டம் வரை வந்து கோடைக்காலம் முடிந்ததும் மீண்டும் ஆர்க்டிக் பகுதிக்கு திரும்புகிறது. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள சுமார் 40,000 கிலோமீட்டர்களை இந்த பறவை இடம்பெயர்ந்து செல்கிறது. பீ ஹம்மிங் பேர்ட் என்ற பறவைதான் உலகிலேயே மிகச்சிறிய பறவையாகும். கியூபா காடுகளில் காணப்படும் இந்த பறவையானது 5 முதல் 6 சென்டிமீட்டர் வரை நீளம் மட்டுமே இருக்கும். இந்த பறவை இனம் இடும் முட்டை உலகிலேயே மிகச்சிறிய முட்டையாகும். 6 மில்லிமீட்டர் அளவுள்ள இந்த முட்டை ஒரு காப்பிக்குட்டை அளவு மட்டுமே இருக்கும். ஆஸ்ட்ரிச் எனப்படும் நெருப்புக்கோழி பறவை இனம்தான் உலகிலேயே மிகப்பெரிய பறவை இனமாகும். இது 9 அடி வரை உயரமும் சுமார் 130 கிலோ வரை எடையும் இருக்கக்கூடியது. உலகின் மிகப்பெரிய முட்டை இந்த நெருப்புக்கோழியின் முட்டை ஆகும். இதனுடைய எடை சுமார் 1.4 கிலோ எடை வரை இருக்கும். அதாவது இது கோழி முட்டையை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு பெரியது. இந்த முட்டையை நன்கு வேக வைக்க சுமார் 90 நிமிடங்கள் வரை ஆகும். இந்த முட்டையை கொண்டு சுமார் 15 பேர்களுக்கு ஆம்லெட் தயாரிக்கலாம். பறக்கும் பொழுது அதிக வேகத்தை, அதாவது அதிக வான் வேகத்தை, ஏர் ஸ்பீட் அடையக்கூடிய பறவை பெரகரன் ஃபால்கன் எனப்படும் ஒரு பருந்து இனமாகும். இது மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகம் வரை பறக்கக்கூடியது. ஆனால் இது மிக குறைந்த தூரம் மட்டுமே இவ்வாறு பறக்கும். உலகிலேயே இறகுகள் இல்லாத ஒரே பறவை இனம் நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த கிவி என்ற பறவை இனமாகும். பறவைகள் பறக்கும் பொழுது அதனுடைய இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 1000 முறை என்ற அளவில் கூட ஒரு சில சமயங்களில் இருக்கும். பித்தோயி என்ற பறவை இனம்தான் உலகிலேயே விஷமுள்ள ஒரே பறவை இனமாகும். நியூ கினியா தீவுகளில் காணப்படும் பறவைகளின் கழுத்து மற்றும் சிறகுகளில் விஷம் உள்ளது. இது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஆந்தையானது தன்னுடைய கழுத்தை 2 புறமும் 270 டிகிரி வரை திருப்பக்கூடியது. மற்ற பறவைகள் பறக்கும் பொழுது சிறகுகளை அடித்து ஒலியை எழுப்பும். ஆனால் ஆந்தைக்கு பட்டு போன்ற மென்மையான சிறகுகள் இருப்பதால் இவை பறக்கும் பொழுது ஒலியை எழுப்புவதில்லை. பறவை இனங்களில் மிக வேகமானதும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியதுமான பறவை இனம் புறாக்களாகும். அதனால்தான் பண்டைய காலம் முதல் மனிதர்கள் புறாக்களை தங்களது தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தி வந்தனர். புறாக்களை வைத்து புறா பந்தயங்களும் நடத்தப்படுகின்றன. இந்த பந்தயங்களில் கலந்து கொள்ளும் ஹர்மாண்டோ என்ற பெயரிடப்பட்ட ஒரு புறா பிரேசில் நாட்டில் 2019ஆம் ஆண்டில் 10,52,22,255 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. உலகிலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட பறவை என்ற பெயரை இந்த பறவை பெற்றது. பறவை இனங்களில் ஹம்மிங் பேர்ட் என்ற பறவை இனம் மட்டுமே பின்னோக்கி பறக்கும் திறனுடைய பறவை இனமாகும்.